சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. இன்று மதியம் 1 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுல நீட் விவகாரம் குறித்து அமைச்சரவையில் இன்று முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவலோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் மீண்டும் இணைகிறார். ரமேஷ்குமார், முழு விவரங்கள். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மதியம் 1 மணிக்கு நடைபெற இருக்கிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் தான் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அஜெண்டா தேர்வு வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கும், அது அப்படி யாரேனும் அந்த குற்றத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வகை செய்யக்கூடிய வகையிலான ஒரு மசோதா ஒன்றுக்கு ஒப்புதல் அளிப்பதுதான் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அஜெண்டாவாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட பின்னர் வரும் திங்களன்றே அந்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நேற்று நள்ளிரவு வீடியோ ஒன்றை வெளியிட்ட பிரதமர் மோடி அவர்கள் இன்று நடைபெறக்கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் வினாத்தாள் கசிவு அதில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வகை செய்கின்ற முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு எடுக்கப்படுகிறது. மத்திய அரசு வட்டாரங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஏற்கனவே இந்த பொது தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கு கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய அரசு சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அதாவது பொது தேர்வுகள் முறையற்ற வழிகள் தடுப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டத்தை மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இயற்றிருக்கிறது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்து கடுமையான தண்டனை வழங்க வகை செய்யும் வகையிலான சில திருத்தங்கள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த சட்டத்தின் கீழ் யாரேனும் வினாத்தாள் கசிவுகளில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களுக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யப்பட்டிருந்தது. அந்த சிறை தண்டனையை 5 ஆண்டுகள் வரை என்று அதிகரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. உண்மையில் அப்படிதான் மத்திய அரசு செய்ய போகிறதா அல்லது வேறு ஏதேனும் இன்னும் கடுமையான சில சட்ட திருத்தங்களை கொண்டு வரப் போகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.